வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. பசப்புறு பருவரல் அதிகாரம் பார்த்துட்ருக்கோம். குறளில் சில குறள்களில் தமிழ்லேயே நிறைய கவிதைகளில் அந்த சரியான ஓசை நயம், அதை வாசிக்கும்போது வரக்கூடிய ஓசை நயம் அந்த கவிதைக்கு இன்னொரு ஒரு லேயரை ஆட் பண்ணும். குறள் மீது உரையில் ஆசிரியர் ஜெயமோகன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பார். குறளிலிருந்து சொல்லியிருப்பார். கொக்கொக்க கூம்பும் பருவத்து அதன் குத்தொர்க்க சீர்த்த விடத்துன்னு சொல்லியிருப்பார். அதாவது கொக்கொக்க கூம்பும் பருவத்துனா அந்த இதில் கொக்கு எப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோ அந்த மாதிரி வெயிட் பண்ணணும். ஒரு சரியான பருவம் வரும்போது அதனுடைய செயல் செய்வதற்கு சரியான நேரம் வரும்பொழுது அதன் குத்தொர்க்க அப்படிம்பார். அந்த ஆக்ஷனும் அந்த வார்த்தையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஓசை நயம், அந்த குத்துங்கிற வார்த்தையுடைய ஓசை நயம் அதில் எவ்வளோ ஷார்ப்பான வேலை அது அப்படிங்கிறதையும் அதில் பொதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதே போல் இன்றைக்கி குறளில் அதே மாதிரி ஒரு ஓசை நயத்தில் ஒரு லேயர் இருக்கோ அப்படின்னு சொல்லி தோணுது. குறளை பார்க்கலாம். உவக்கானம் காதலர் செல்வார் இவக்கானியன் மேனி பசப்பூர்வது. உவக்கானியன் காதலர் செல்வார் இவக்கானியன் மேனி பசப்பூர்வது. உவக்கான் இவக்கான்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். உவக்கான் அப்படிங்கிற வார்த்தை இப்போ இன்றைக்கி தமிழில் நம்ம சொல்கிறதா இருந்தால் அவர் அப்படி போகிறார். அப்போ தான் இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது யாராவது ஒருத்தர் நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் அவர் இப்போ தான் கடைக்கு போயிருக்காருங்க, நீங்கள் இப்படி வரீங்க அவர் இப்படி போயிட்டாருன்னு சொல்கிறாங்கள, அந்த எக்ஸாக்டாக அதுதான் இந்த உவக்கான் அவக்கான். உவக்கானியம் காதலர் செல்வார். இப்போ தான் அங்கே இந்த ஒரு செகண்டுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவர் போயிருக்கார். இவக்கானியன் மேனி பசப்பூர்வது. மேனி உடனே பசலை பூத்து விட்டது. அவர் போய் ஒரு கொஞ்ச நாள் கூட ஆகலை, கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே மேனி பசப்பூர்வது. பசலை என்பது தலைவனை நெடுநாள் பிரிந்த தலைவி, அவனுடைய பிரிவு ஆற்றாமையெல்லாம் அவள் மேனி பெறக்கூடிய மெலிவு. தலைவிக்கு மிகச்சிறிய பிரிவு கூட மிக பெரிதாக இருக்கிறது. அதனால் அவளுடைய மனதின் அவளுடைய ஸ்பேஸ் இல்லை, அவளுடைய மனத்துடைய டயத்தில் அவளுடைய இதயத்தில் ஓடக்கூடிய நாட்கள் அது ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் அவளுடைய மேனி உடனடியாக பசப்பு வந்துடுச்சு. அவர் இப்போ தான் போயிருக்கார். பசலையெல்லாம் வரணும்னா எவ்வளோ நாள் ஆகணும், ஆனால் அவர் இப்போ தான் போயிருக்கார், இப்போ வந்துடுச்சு அப்படின்னு. கிட்டத்தட்ட இதில் இந்த அதிகாரத்துடைய சில குறள்களை நம்ம ஒரு தோழியிடம் தன்னுடைய மன வருத்தத்தை தலைவி சொல்லி புலம்புகிற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தாலும் இதை யார்கிட்ட அவள் சொல்லிட்டு இருப்பான்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு தோழியை சொல்லிட்டு இருப்பாள். அவர் இப்போ தானே போனார், அதுக்குள்ளே இது வந்துருச்சு பாரு, என்ன என் உடம்பு, என்ன என்னுடைய மனசு அப்படின்னு அவளுடைய மனசையும் அவளுடைய உடலையும் அவளுடைய அழகு இழப்பையும் அவளுடைய நிலைமையும் அந்த மாதிரி ஒரு தோழியிடம் பகிர்ந்து கொள்வது போல். அது மாதிரி உவக்கான் இவக்கான்கிற அந்த வார்த்தைகளில் அந்த 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 கணத்தின் ஸ்பீடு இருக்குது அப்படின்னு தோணுச்சு. உவக்கானியன் காதலர் செல்வார் இவக்கானியன் மேனி பசப்பூர்வது. ரசிக்க வேண்டிய குறள் நண்பர்களே, ரசிக்கலாம், தொடர்ந்து சிந்திக்கலாம். அதுக்கு அடுத்த குறள் இன்னும் ரொம்ப இனிமையான குறள், அதோட சந்திக்கலாம். நன்றி.